இந்த சீனை பார்த்துட்டு யாரும் வந்து டிவி ஸ்டெக் ஆயிட்டோ இல்ல மொபைல்ல வந்து ஏதோ பிக் பாஸ் ஏதோ ஸ்டெக் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நேரத்துல நம்ம கமருதீனுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்ல வந்திருக்காப்ல. நேத்து வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தது. எப்படி அட்வான்டேஜ்? இந்த பேச்சுக்கு அப்புறம் தான் செம்ம சீன் இருக்குது. இதுல ஒண்ணும் குறைச்சல. எஃப்ஜே பேசுறதுக்கு ரிலேட்டடா எல்லாருமே வந்து சத்த நேரம் நீங்க வாயம் மூடுங்களா, கொஞ்ச நேரம் நீங்க வாயம் மூடினீங்கன்னா கமருதீன் சொல்ல வர ஏதோ இவன் இப்பதான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல வராரு. அந்த நேரம் பார்த்து நம்ம எஃப்ஜே வந்து என்ன அட்வான்டேஜ்னு சண்டை போடுற மாதிரி கேட்ட ஒரு காரணத்தினால உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். இல்ல பேசுவேன் 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 எஃப்ஜே சொல்ல அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம கானா வினோத்தும் டஃப் கொடுக்க பேசு பேசு பேசுன்னு முட்டா பசங்க கிட்ட மாட்டி நான் போடுற அவஸ்தை. விக்ரமும் ரொம்ப பொலைட்டா தான் பேசி கொஞ்சம் சொல்லி எடுத்து புரிய வைக்க வந்தாரு. ஆனா அந்த நேரத்துல விக்ரமே ரொம்ப டென்ஷன் எடுத்திருக்காரு நம்ம வச்சு. கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? பைத்தியத்தோட ரொம்ப மோசமா நம்ம அந்த காதல் படம், அந்த காதலா அந்த பரத்தை கூட தலையில கொட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஐயோ அவர் ஏதோ சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன். என்னடா அது இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு